இது வானத்தின் வாசல். கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புதுபலன் அடைந்து நான் மகிழ். நமக்கு முன்னாடி யோர்தான்கள் பிரவாகித்து அப்படி இழுத்து கொண்டு போவது போல பயங்கரமாய் வரும், கிட்ட வரும், நம்முடைய கால் பட்டவுடனே திறந்து வழிவிடும். இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் நான் கோயில்களுக்கு கடந்து செல்வதுண்டு, கூட்டங்களுக்கு கடந்து செல்வதுண்டு. ஆனால் 5 வருடமாக என் கணவர் வியாதியாக இருந்தபோது நான் பல இடங்களுக்கு கடந்து சென்றேன். பல மருத்துவர்களை அணுகி சென்று பல ஆஸ்பத்திரிகளுக்கு கடந்து சென்றும் எந்த விதமான விடுதலையும் இல்லை. கடைசியாக என் கணவர் மரித்து 2 வருடம் ஆகிவிட்டது. இப்பொழுது நான் இந்த கூட்டத்திற்கு வந்து சேர்ந்து 8 மாதம் ஆகிவிட்டது. இங்கு வந்த பிறகு பல பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் இப்பொழுது என் இளைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு கால் நெஞ்சு வலியாக இருக்கிறது என்று சொல்வாள். இன்னும் கொஞ்ச நேரம் கழிந்தால் நான் பைபிள் எடுத்து வைத்து தேவனின் கரத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பேன். அடுத்து கொஞ்ச நேரம் கழிந்ததும் சொல்வாள், எனக்கு நெஞ்சுக்குள் வேதனையாக இருக்கிறது என்று. அப்படியாக சொல்லி கடைசியில் சொல்வாள், என் வயிற்றுக்குள் வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது நான் என் தேவனிடத்தில் சொல்வேன், ஏசப்பா, எனக்கு எந்த மருத்துவரை அணுகி போவதற்கும் என் கையில் ஒரு பைசா இல்லை. என் கணவர் வியாதியாக இருந்தபோது எனக்கு ரொம்ப கடன் உண்டு. நான் என்ன செய்வேன் அப்பா என்று சொல்லி அவரிடத்தில் நான் சொல்லிவிட்டு சொல்வேன், அல்லது எங்கள் 3 பேரை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று பல தடவை நான் தேவனின் கரத்தில் ஜெபித்ததுண்டு. ஆனால் இப்பொழுது இந்த 8 மாதங்களாக நான் இந்த இடத்தில் வந்து சேர்ந்தபோது எனக்கு கொஞ்சம் மனதில் ஒரு சமாதானமாக இருந்தது. கழிந்த மாதம் பாஸ்டர் என் வீட்டிற்கு கடந்து வந்தார்கள். மாதந்தோறும் வருவார்கள். ஆனால் கழிந்த மாதம் என் வீட்டிற்கு கடந்து வந்து அவர்கள் கட்டுகளை உடைப்பதற்காக ஜெபித்தார்கள். பாஸ்டர் ஜெபித்து விட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிந்ததும் நான் கண்ணு மூடி வீட்டில் ஜெபிக்கும் போது என் வீட்டில் இருந்து ஒரு ஆள் இறங்கி போனது போல் இருந்தது. அன்று முதல் இதுவரையிலும் என் மகளுக்கு அந்த வியாதி வந்ததில்லை, வேதனை வந்ததில்லை. நான் மிக சந்தோஷமாக நாங்கள் வீட்டில் கழிந்து வருகிறோம். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு. எந்த நேரத்தில் இவங்க திரும்பினாங்கன்னு வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நெருக்கடியான சூழ்நிலைகளை நம்ம சந்திப்போம். நெருக்கடியான சூழ்நிலைகள், நம்முடைய சமாதானத்தை இழந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், என்ன செய்யறதுன்னே தெரியாமல், என்ன பண்ண போகிறோம், என்ன செய்யலாம், எப்படி இதை செய்யலாம் தெரியல. நம்முடைய வரவுக்கு மிஞ்சின தேவைகள், நம்முடைய பலனுக்கு மிஞ்சின பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை தாண்டி நிற்கிற சில காரியங்கள், நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நிற்கிற சில போராட்டங்கள் நம்மளால் சமாளிக்க முடியாமல் என்ன செய்வது? 4 பக்கத்திலிருந்து அம்பு பாய்ந்து வருவது போல சிலருடைய சூழ்நிலைகள். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை,
எங்கும் திரும்ப வழி இல்லை, முன்னேறியும் போக முடியல, திரும்பி வர முடியல, எந்த திசையிலும் நிம்மதி இல்லை. சிலருடைய வாழ்க்கையில வீட்டிலையும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை, வேலைக்கு போனா அங்க பிரச்சனை, வீட்டில் இருந்தா அங்க பிரச்சனை, போகிற இடத்திலெல்லாம் உபத்திரவம், நெருக்கமான வாழ்க்கை. நிம்மதியா இருக்கலாம் ஐயா, சமாதானமா இருக்கலாம் என்று வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையும் இல்லை, எந்த இடமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதன் மத்தியிலே அந்த நெருக்கத்தில் இருக்கிற ஒரு தேவ ஜனம் தான் விட்ட, தான் நம்பின, தான் ஆராதித்த தேவனிடத்தில் திரும்பி வரும் பொழுது, தேவ சமூகத்தில் திரும்பி வரும் பொழுது நம்முடைய தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களுக்கு வெளிப்படுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசுவோடு கூட படகிலே அவருடைய சீசர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இரவு நேரம் இயேசுவோ தலையணை வைத்து நல்லாய் சுகமாய் தூங்கினார். சீசர்கள் அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பயங்கரமான கொந்தளிப்பு, பயங்கரமான காற்று, எதிர்பார்க்கல. அந்த நேரத்தில் கடல் பயங்கரமாய் கொந்தளிக்கிறது, காற்று பயங்கரமாய் வீசுகிறது. சீசர்கள் தங்களால் முடிந்த மட்டும் முயற்சி எடுத்து போராடி கரை சேரலாம் என்று முயற்சி எடுக்கிறார்கள், முடியவில்லை. இப்பொழுது அவர்களுக்கு தெரிகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய கதை முடிந்துவிடும். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அவர்களுக்கு மரணம் வரும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்போ இவர்கள் போய் இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். இயேசுவே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அப்போ அவர் கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? பயம், விசுவாசம் போச்சு, இனி சாக போகிறோம் அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு. இந்த சூழ்நிலையில தேவனை தேடுகிறார்கள். ஒரு ஆள் இருந்தாரே, அவர் எங்க போனார் அப்படின்னு தேடி பார்த்தா அவர் பின்னணியத்தில் நல்ல சுகமா தூங்கிட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம எதிர்பாராத நேரத்தில் புயல் வீசும், எதிர்பாராத நேரத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு சமாதானமா இருக்கிறது போல இருக்கும், நமக்கு ஜெபிக்க நேரம் இருக்காது, ஆலயத்துக்கு வர நேரம் இருக்காது, தேவனை தேட விருப்பம் இருக்காது. ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா? சமாதானமா போயிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் வந்தா போதாதா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா போதாதா? என் பாட பார்த்துட்டு என் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு பிரதர். இன்னைக்கு கூட வந்திருக்கணுமா? டெய்லி ஜபமா பண்ணணும், அதிகாலையிலே ஜபிக்கணுமா? கொஞ்ச நேரம் தூங்குனா என்ன தப்பா? தினமும் வேதம் வாசிக்கணுமா பிரதர்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாசிச்சா போதாதா? என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்ணா போதாதா? நம்ம வாழ்க்கை அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. சில பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும்படி, நம்மால் தாண்டி வரும்படியான சூழ்நிலையோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. சில பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள் நாமே தாண்டி அதில் பழகி வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனால் திடீரென்று நாம் எதிர்பாராத நேரத்தில் நம்மால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். திடீரென்று ஒரு நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத காற்று வீசும். திடீரென்று ஒரு நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத ஒரு அலையை சந்திக்க நேரிடும். அது எப்போ, யார் வாழ்க்கையில் எப்போ நடக்கும்னு தெரியாது. ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கைகளை வசதி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு, நாம எதிர்பார்க்காத நேரத்தில் பயங்கரமான காற்று வீசும். அப்பந்தான் நம்ம அவரை போய் எழுப்ப போவோம். ஆண்டவரே, நாங்க மடிந்து போகிறோமே, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, அப்பந்தான் போய் எழுப்ப போவோம். இங்க இஸ்ரவேலர்களுடைய நிலைமை அப்படித்தான். பாருங்க, 2ஆம் வசனத்தில் படிங்க. அவன் வெளியே ஆசாபுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே
யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டுருவார். நீங்க அவரோட இருங்க, அனுதினமும் அவரோடு இருக்க பழகுங்க, ஒவ்வொரு நிமிடமும் தேவனோடு வாழ பழகுங்கள். அப்படிப்பட்டவர்களோடு தேவன் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். நாம பதறும்படி, பதட்டப்படும்படி, பயப்படும்படி, நெருக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலையை வர விட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பயங்கரமான பிரச்சனைகள் வரும், பெரிய 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 ஆமென் ஆயுதங்கள் எழும்பி வரும். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருந்தால் அது எப்படி வருதோ அப்படியே போய்விடும். நமக்கு முன்பதாக இருக்கிற வாசல்கள் அடையும். சர்வ வல்லவர் நம்மோடு இருந்தால் 7 வாசல்கள் திறக்கும். நமக்கு எதிராக கோலியாத்துகள் எழும்பி கர்ஜித்து முழங்கி நம்மை அப்படியே உயிரோடு விழுங்குவது போல நிற்பார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருந்தால் கர்ஜித்தவன் அப்படியே முகங்கொப்பர விழுந்து போவான். நமக்கு முன்னாடி யோர்தான்கள் பிரவாகித்து அப்படி இழுத்து கொண்டு போவது போல பயங்கரமாய் வரும், கிட்ட வரும், நம்முடைய கால் பட்டவுடனே திறந்து வழிவிடும். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருந்தால் நம்முடைய சத்துருக்கள் முகங்குப்புற விழுவார்கள். ஆமா, சத்துரு நமக்கான நன்மையை அடைத்து வெங்கல கதவை போட்டு இருப்பு தாழ்பால போட்டு பூட்டி பயங்கர பெரிய பூட்டெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு அவன் கட்டி நன்மை வர விட மாட்டேன் என்று நிற்கலாம். சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது கட்டு தானா அவளும் கதவு தானா திறக்கும். பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டிருந்தான். திடீர்னு தேவதூதன் வந்து விழாவில் தட்டினா, எலும்பு. பேதுரு நினைச்சா சொப்பனம், கனவு காண்க நினைச்சா, எலும்பு போ. சிறைச்சாலையின் கதவு திறக்குது, நகரத்தின் இருப்பு கதவு தானா திறக்குது, வெளியில கொண்டு வந்து விட்டுட்டான். நம்ப முடியாதது, தெய்வம் நம்மோடு இருந்தா நடக்கும். சில மனிதர்கள் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையை உண்டாக்கும்படி நிற்கலாம். சில மனிதர்கள் நமக்கு எதிரான காரியங்களை செய்யலாம். சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்ம வலது கரத்தை பிடிச்சிருக்கிறபடியால் ஆண்டவர் சொன்னா, நீ பயப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாத, நான் உன் வலது கரத்தை பிடித்து உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகத்துல மிகவும் சவாலான நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, யாரை விழுங்கலாம் என்று அவன் என்ன செய்யறானா, சுத்திட்டே அலையறான். உயிரோடையே விழுங்கிடுவானா, வாய்ப்பு கிடைச்சா உயிரோடையே விழுங்கிடுவானா. நாம தெய்வத்தை விட்டு கொஞ்சம் விலகி போவோமானால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போகும், நெருக்கடியான நிலைக்கு போகும், உபத்திரவமான நிலைக்கு போகும். இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சபைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் 1 இன்ச்சு கூட தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருங்கள். எவ்வளவு நெருங்கி வர முடியுமோ அவ்வளவு நெருங்கி வாருங்கள். எதை இழந்தாகிலும் தேவ சமூகத்தில் இருக்க பாருங்கள். யாரை இழந்தாகிலும் தேவ சமூகத்தில் இருக்க பாருங்கள். எவ்வளவு பெரிய மேன்மை இழந்தாகிலும் தேவனோடு இருங்கள். ஏன்னா நம்ம வாழுகிற காலம் அப்படிப்பட்ட காலம். ஆண்டு சொல்லுகிறார், நீ என்னோடு இருப்பேன்னா நான் உன்னோட கூட இருப்பேன். நீ விட்டுட்டு போனா, ஆமா, நீ விட்டுட்டு போனா நான் அங்கத்தான் இருப்பேன். நீ என்ன செய்வ, போவ, என்னை விட்டு போயிட்டே இருப்ப. நான் பின்னாடி வந்து அப்படி ஒன்று பிடிப்பேன்னு நினைக்காத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்தை தேடுகிற அனுபவம் வேணுங்க, அனுபவம் வேணும்.
சிலரெல்லாம் தேவ சமூகத்தில் வருவதை நமக்கு ஏதோ ஒரு இழப்பாக நினைக்கிறோம். இந்த நேரத்தில் அங்கே போயிருந்திருக்கலாம், இந்த நேரத்தில் அதை செஞ்சிருக்கலாம், அப்படி நினைச்சு தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு வர முடியல. அங்கே போய் எவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு இந்த காரியத்தை பார்த்துடலாமேன்னு அவங்க போயிருப்பாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் இருப்பதின் பலன் நெருக்கத்தின் நேரத்தில் நமக்கு விளங்கும், நெருக்கடியான நேரத்தில் விளங்கும். 2 மனிதர்கள், நல்ல கவனிங்க, உங்களுக்கு விளங்கும்படி சொல்லுகிறேன். ஒரு ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரே போல சுனாமி வருது, ஒரே போல கடல் கொந்தளித்து எழும்பி வருது, ஒரே போல பயங்கரங்கள் எழும்பி வருது. ஒரு மனுஷன் தேவனோடு இருக்கிறான், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறான், அவனோடு தேவன் இருக்கிறான். எழும்பி வருகிற அந்த கொடிய அலையை அவர் தம்முடைய ஒரே வார்த்தையில் ஈரையாதே அமைதலாய் என்று சொன்னவுடனே அப்படி அடங்கி போகிறது. அவன் பத்திரமாய் வந்து கரை சேருகிறான். இன்னொரு மனிதன் பொங்கி எழும்பி வருகிற பேர் அலையின் மத்தியிலே அவன் கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறான். தேவன் பிரசன்னம் அங்க இல்லை, தேவ சமூகம் அவனோடு இல்லை. அவன் தேவனை விட்டு வெகு தொலைவில் அங்க போய் நிற்கிறான். அலை அவனை சுழற்றி அடித்து கொண்டு தூக்கி கொண்டு போகிறது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வரலையே, இவங்க வரலையே, நான் மட்டும் டெய்லி பைபிளை எடுத்துட்டு ஆலயத்துக்கு வரும் பொழுது, நான் மாத்திரம் டெய்லி தினமும் என் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது என்ன ஒரு மாதிரி இல்லை பேசுகிறாங்க, ஒரு மாதிரி இல்லை பார்க்குறாங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு இல்லை சொல்கிறாங்க, ஏதோ ஆகி போச்சுன்னு இல்லை சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம்னு சொல்கிறாங்களே, ஏதோ ஆகி போச்சுன்னு இல்லை சொல்கிறாங்க. சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட நமக்கு இருக்கணும். அவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது. ஆமென். தாவீது சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கலாம் கிருபை நல்லது, கிருபை நல்லது. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது? கைகளை வசத்தி சொல்லுங்க, என் ஜீவனை பார்க்கலும் அவர் கிருபை நல்லது, அவர் கிருபை நல்லது. அந்த கிருபையை நான் இழந்துடக்கூடாது. என் ஜீவனை இழந்தாலும் அவர் கிருபை இழந்துடக்கூடாது. என் ஜீவனை இழந்தாலும் என் தேவ கிருபை இழந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு தான் தெரியும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நமக்கு நல்லா தெரியும். சில நினைப்பாங்க இவங்களுக்கு பயங்கர திறமை, இவங்களுக்கு பயங்கர படிப்பு, இவங்களுக்கு பயங்கர அறிவு, இவங்களுக்கு பயங்கர டேலண்ட்டு, இவங்கள்ட்ட இப்போ நிறைய பணம் வந்துட்டு நம்முடைய வளர்ச்சியை பார்க்கும்போது மனிதர்கள் சொல்றது அவன் பயங்கரமான ஆளாக்கும். நமக்கு தான் தெரியும் எல்லாம் கிருபை 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 கிருபை. ஒரு வினாடி போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன தெரியுமா? பீஸ் போன பல்பு மாதிரி ஆக்கும். பல்பு பீஸ் போனா எதற்காவது பிரயோஜனப்படுமா? சரியாக்க முடியுமா? தூக்கி தூரதான் போடணும். நம்முடைய வாழ்க்கையில கிருபை போச்சுன்னா பீசு போச்சுன்னு அர்த்தம். ஆமாம், அது பிரகாசமா எரியறத பார்த்த உடனே மற்றவங்களுக்கு எல்லாம் ஓ இவங்க அங்கே படித்தாங்க இங்கே படித்தாங்க, அது இவங்களுக்கு அது இருக்கு இது இருக்கு. அதுல எல்லாம் ஒன்றிலும் பல்பு எரியல. பல்பு எதில் எரியுதுன்னா கிருபையில் எரிகிறது. நம்புகிறவர்கள் கைகளை தட்டி இன்றைக்கு என்னை கிருபையினால் நிரப்பம்னு கேளுங்க. இன்னும் புது கிருபையினால் நிரப்பும், புது அபிஷேகத்தால் நிரப்பும். கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும். பின்னாடி சேர்ல இருக்கிறவங்களும் வாய் திறந்து, ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபை வேண்டும், இன்னும் கிருபை வேண்டும், இன்னும் கிருபை வேண்டும், இன்னும் கிருபை வேண்டும். கிருபை 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 கிருபை. நம்ம உடைஞ்சு போய் இருந்த போது நம்ம உருவாக்குனது கிருபை. சோர்ந்து போன போது பலப்படுத்தினது, ஒன்னும் இல்லாத நேரத்தில் நமக்கு உதவி செய்தது கிருபை. கிருபை எப்போ வரும்? அவரோடு இருக்கும் பொழுது. எந்த தேவ பிள்ளை அவரையே வாஞ்சித்து அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை. கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை கிருபை அவர் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம ஆண்டவரை தேட தேட நமக்கு பணம் வருதோ இல்லையோ, ஆமாம் சுகம் வருதோ இல்லையோ, ஒன்று வருகிறது, கிருபை வருகிறது, கிருபை வருகிறது, கிருபை வருகிறது.
கிருபை எவ்வளவு பெருசு தெரியுமா? பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு அவருடைய கிருபை பெருசு. கிருபை பெருசு. அந்த கிருபையினால நம்மளை நிரப்பிட்டே இருப்பார். நீங்கள் ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் போகும் பொழுதும் கிருபை கூடுது. ஒவ்வொரு முறை இந்த வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் கிருபை கூடுது. ஒவ்வொரு முறை இந்த ஆலயத்தில் வரும் பொழுதும் கிருபை கூடுது. கத்தருக்காக ஓடும் பொழுது கிருபை கூடுது. ஒரு துண்டு பிரதியை கொண்டு போய் ஒரு நபருக்கு கொடுத்து இயேசுவை நேசிக்கிறார்னு சொல்லி பாருங்க, கிருபை கூடுது. தேவனை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கும் பலன், ஆமென், அது கிருபை. கிருபை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பெரிய ராஜாக்களை வெற்றி சிறக்க பண்ணி, பெரிய ராஜ்யங்களை ஜெயிக்க பண்ணி, பெரிய கோட்டைகளை தகர்த்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இவங்க இதெல்லாம் பார்த்த உடனே இப்போ நினைச்சாங்க, நாம் பயங்கரமான பராக்கிரமசாலி, எனக்கு முன்னாடி ஒருவனை நிற்க முடியாது. ஓ, நான் வெற்றி ஜெயிக்கிற ஆள், எனக்கு தோல்வியே கிடையாது, நான் சுதந்திரிச்சுட்டே இருக்கிற ஆள், எனக்கு குறைவே இல்லை அப்படி நினைச்சு தேவ சமூகத்தை தேடுறதை விட்டுட்டாங்க. தேவனை விட்டு விட்டார்கள். இப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறதையாக்கு நாம படிச்சது. அவன் வெளியே பாருங்க 1ஆம் வசனம், அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு, ராஜாவுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்லறான், ஆசாவே, யூதா பென்யாமின் கோத்திரங்களின் சகல மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பா. இந்த பகல்காலம் பரிசுத்த ஆவியானவர் யாரோடு தீர்க்க தரிசனமா பேசுகிற நான் உணர்கிறேன். நீங்கள் இதுவரை வந்தது உங்க சாமர்த்தியம், உங்க பலன் அல்ல. தெய்வம் உங்களை நடத்தினா கொஞ்சம் கூட அவரை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கூட அவரை விட்டுறாதீங்க. அவரை தேடுறதை விட்டுறாதீங்க. அவரை ஆராதிக்கிறத விட்டுறாதீங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து இந்த தேவனோடு இருங்க. இல்லைன்னா நெருக்கம் உண்டாகும். நெருக்கம் உண்டாகும். எச்சரிக்கிறா. ஏன்னா இப்போ பயங்கரமான நெருக்கம் வந்தாச்சு. ஆண்டவரை விட்டு போக 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 நம்ம வாழ்க்கையில் நெருக்கம் கூடிட்டே இருக்கும். சிலருக்கு விளங்கல்ல நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்ன, நம்ம தோல்விக்கு காரணம் என்ன, கடனுக்கு மேலே கடனுக்கு காரணம் என்ன, நோய்க்கு மேலே நோய்க்கு காரணம் என்ன, ஓ வீட்டில் சமாதானம் இல்லாமல் போவதுக்கு காரணம் என்ன, தொடர்ந்து தட 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 வருவதற்கு காரணம் என்ன, சிலருக்கு விளங்கல்ல. ஆனால் சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுது, தேவ சமூகத்தை விட்டதை ஒரே காரணம், தேவ சமூகத்தில் வராததே ஒரே காரணம், தேவ பிரசன்னத்தை இழந்ததே ஒரே காரணம். நல்ல வாய்ப்பு இருக்கும் ஆண்டவரை தேடுறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் ஊழியம் செய்கிறதுக்கும். நல்ல தருணங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பா, நல்ல பலனை கொடுத்திருப்பா, நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருப்பா. நம்ம எனக்கு என்ன அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்து யார்கிட்டையோ உட்காந்து கதையை பேசி நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்போம். எங்கேயோ சும்மா அலைஞ்சி நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்போம். உலகத்தில் பிசாசு 1000 வச்சிருப்பான். நம்மளை பார்த்த உடனே பிடிச்சி இழுக்கிற மாதிரி அங்கங்கே ஆப்பிள் தொங்கும். ஏவாளை இழுத்த மாதிரி ஆப்பிள் நிறைய தொங்கிட்டு கிடக்கும். அதை பார்த்து அங்க போய் அப்படி அதையே பார்த்து, இது நல்லா இருக்குமா, என்ன கலர்ல இருக்கு, உள்ள என்ன கலர்ல இருக்கும், சாப்பிட்டா இனிக்குமா புளிக்குமா கசக்குமா, இதையே யோசிச்சு நிக்க கூடாது. நாம தேவ சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறோம், பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறோம். சீசர்கள்ட்ட கெட்சமனே தோட்டத்தில் ஏசப்பா ஒரு காரியத்தை சொன்னாங்க, பிசாசு உங்களை சொலகுல போட்டு புடைக்கிற மாதிரி. சொலகுல பேதுருவை பார்த்து, டேய் என்கிட்ட அவன் பெர்மிஷன் கேட்டாச்சு, நீங்கள் ஒழுங்கு மரியாதைக்கு இருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒழுங்கு மரியாதைக்கு இருந்து ஜெபம் பண்ணு, இல்லைன்னா ஆபத்தில் மாட்டுவேன், சிக்கலில் மாட்டுவேன். நம்ம என்ன, நீங்கள் சொல்லிட்டு இருங்க ஆண்டவரே, என்ன வேணும்னு சொல்லிட்டு இருங்க, எனக்கு அதுக்கா நேரம், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எத்தனையோ காரியத்தை பார்க்க வேண்டி இருக்குது. ஓலையில் ஈக்கில் எடுக்கணும், புளியில் முத்தெடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. இறை கொடுக்கணும், அவருக்கு வலையை சரி பண்ணி கொடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா பாஸ்டர். இப்போ சும்மா என்ன பார்த்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றியா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்கள்கிட்ட வந்து தலையை அப்படி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். அதுதான் நான் பண்ணுவேன் ஜெபம். தேவ சமூகத்தில் இருக்கும்போது பலன் கூடும். தேவ சமூகத்தில் இருக்கும்போது அபிஷேகம் கூடும். தேவ சமூகத்தை விட்டு விலக விலக நெருக்கம் உண்டாகும், உபத்திரவம் உண்டாகும்,
பாடுகள் உண்டாகும். இப்போ தேவனை விட்டு நான் ரொம்ப தூரமாக போயிட்டேன், ரொம்ப நாளாச்சு நான் ஜெபம் பண்ணி, ரொம்ப நாளாச்சு நான் பைபிள் படித்து, பயங்கர ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இனி எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? இனி என்னை திரும்ப தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? திரும்ப எனக்கு பழையது போல ஒரு அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை உண்டா இல்லையா? நிச்சயமா உண்டு, நிச்சயமா உண்டு, நிச்சயமாய் உண்டு. அதை தான் நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர்கள் ஆமென் அதிக நாளாய், இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் தெய்வனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை, அவன் ஜெபமும் இல்லை, ஆலயத்துக்கு வாரதும் இல்லை, பைபிள் படிக்கிறதும் இல்லை. ஆனா இப்போ ஒரு பயங்கரமான நெருக்கம் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடினாங்க. நம்ம மனம் திரும்பி மறுபடி ஆண்டவரே, இன்னையிலேருந்து மறுபடி முதல்ல இருந்த ஆண்டவரே, எனக்கு பழசெல்லாம் விட்டுருங்க ஆண்டவரே, பழசெல்லாம் மறந்துருங்க ஆண்டவரே, இனி நான் முதல்லேருந்து வாரேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இனி முதல் நாளில் நான் உம்மை சந்தித்த போது என்னை எப்படி கட்டிப்பிடிச்சிங்களோ, முதல் நாள் நீர் என்னை சந்தித்த பொழுது எப்படி என் கண்ணீரை தொடச்சிங்களோ, முதல் நாளில் என்னை எப்படி ஆண்டவரே அணைத்து கொண்டீரோ, அப்படி திரும்ப என்னை அணைத்து கொள்ளும், மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு தேவ பிள்ளை வரும் பொழுது நீ போடா அப்படின்னு விரட்டி விடுகிற ஆண்டவர் அல்ல, திரும்ப கட்டி அணைக்கிற தேவன். அந்த இளைய மகன் வரும் பொழுது தூரத்தில் கண்டவுடனே ஓடி போய் அவன் பிறந்த பொழுது தகப்பன் எடுத்து அவன் கையிலே எடுத்து தன் பிள்ளை உனக்கு ஒரு இளைய மகன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த மறுத்து வச்சு அந்த குழந்தையை தகப்பனுடைய கையிலே கொடுத்த பொழுது எவ்வளவு சந்தோஷமாய் தன்னுடைய மகனை பார்த்திருப்பாரோ, அதே சந்தோஷத்தோடு ஆமென் தன் ஆஸ்தி அத்தனை இழந்து பாவத்தில் அத்தனை அழித்து விட்டு ஒன்றுமில்லாமல் ஒரு அலங்கோலமாய் அவன் திரும்ப வரும் பொழுது தன் பெற்ற மகனை அன்றைக்கு பார்த்தது போலவே திரும்ப பார்த்து ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு புதிய வஸ்திரம் கொடுத்து அவனுக்கு மோதிரத்தை போட்டு செருப்பை போட்டு அவனுக்கு கொழுப்பான கன்றை அடித்து அவன் பிறந்த போது என்ன கொண்டாட்டமோ அவன் திரும்பி வந்த போதும் அதே கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆகையால் நான் ரொம்ப நாளாக தூரமாக போயிட்டேன் பாஸ்டர், ரொம்ப நாளாக எனக்கு தனி ஜபம் இல்லை, ரொம்ப நாளாக அதிகாலை ஜபம் இல்லை, ரொம்ப நாளாக வேத தியானம் இல்லாமல் போச்சு, ரொம்ப நாளாக ஆலயத்தில் வந்து ஜபிக்கிற அனுபவம் இல்லாமல் போயிட்டு, ரொம்ப நாளாக ஊழியத்துக்கு போகிற அனுபவம் இல்லாமல் நான் ரொம்ப பின்னாடி போயிட்டேன் அப்படி சொல்கிற தேவ பிள்ளைய இந்த பகல் காலம் தேவன் உங்களை மறுபடி பிறந்தவர்களைப் போல பார்க்க விரும்புகிறா. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே திரும்ப வாரேன், ஆண்டவரே உங்ககிட்ட திரும்ப வாரேன்னு ஒரு தீர்மானத்தை பண்ணி மறுபடியும் தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். உங்கள் நெருக்கத்திலே அவர் வெளிப்பட்டு எவ்வளவு பெரிய நெருக்கத்தில் நீங்க இருந்தாலும் ஒரே வினாடியில் அத்தனையும் தூக்கி எறிஞ்சி உங்களை நெருக்குகிற அத்தனை பேரையும் விரட்டி, என் பிள்ளை உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், எந்த தீங்கு உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே செய்யாதுன்னு இந்த வினாடியே விடுதலை கொடுத்து நெருக்கத்தில் விடுவிக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உலாவுகிறார். நெருக்கத்தில் விடுவிக்கிற ஒரு தேவன் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போம். நன்றி ஆண்டவரே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்க என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டப்பா, என்னை விட்டு தூரமா போயிட்டப்பா, நீ என் சமூகத்தை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டப்பா. உன் ஜெபங்கள் குறைந்து விட்டது, உன் ஆராதனைகள் குறைந்து விட்டது, உன் அக்கினி உன் அபிஷேகம் குறைந்து விட்டது, உன் பாடல் உன் துதி உன் ஸ்தோத்திரங்கள் குறைந்து விட்டது, உன் ஊழியங்கள் குறைபட்டு விட்டது என்று ஆண்டவர் உணர்த்தி இருப்பாங்க. நான் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் திரும்ப வருகிற ஆண்டவரே, இன்றைக்கு நான் குறைபட்டது நிமித்தம் உண்டான நெருக்கத்தின் மத்தியில் நான் நிற்கிறேன்,
பல்வேறு நெருக்கத்தின் மத்தியில் நான் இன்னைக்கு நிற்கிறேன். ஆண்டவரே, என்னை திரும்ப தகப்பன் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் உங்கள் மகனை போல பிறந்த போது, நான் ரட்சிக்கப்பட்ட போது அன்றைக்கு என்னை எப்படி கட்டி பிடிச்சிங்களோ அப்படி மறுபடியும் என்னை கட்டி அணைத்து என் பாவம் அத்தனை இன்றைக்கு மன்னித்து என் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டு இன்னைக்கு புதிதாய் பிறந்த ஒரு மகனை போல மகளை போல என்னை ஏற்றுக்கொண்டு என் அத்தனை நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி கைகளை தட்டி, ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, என் பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே எல்லாரும் இணைந்து ஊற்று தண்ணீரே எந்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களோடு ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். எங்கள் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை, ஞாயிறு இரவு 7 மணி முதல் 8:30 வரை. உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள்.